வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா, அதாவது பட்டாபத்திரம் வைத்திருக்கக்கூடிய ஒருவருடைய சொந்த இடத்துல மூன்றாவது நபர் அங்கே 12 ஆண்டுகளுக்கு மேலே அந்த இடத்த அனுபவம் செய்திருந்தாலும் சரி, அல்லது அவர் நிரந்தரமாக அந்த இடத்துல குடியிருந்தாலும் சரி, சட்டப்படி அந்த இடத்த யார் உரிமை கொண்டாட முடியும் அப்படிங்கிறத பற்றி நமது மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்பை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். அதாவது சட்டப்படி ஒரு இடத்துக்கு பட்டாபத்திரம் வைத்திருக்கக்கூடிய அந்த உரிமையாளர் தான் அந்த இடத்த உரிமை கொண்டாட முடியுமா, அல்லது 12 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த இடத்த அனுபவம் செய்திருக்கக்கூடிய அந்த பட்சத்தில் அவர் தான் அந்த இடத்த உரிமை கொண்டாட முடியுமா அப்படிங்கிறத பற்றி நமது மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்பை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் நமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள், சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள், அரசாணைகள், உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட முன் தீர்ப்புகள், இது எல்லாமே உங்களுக்காக பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இந்த வீடியோவில் வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே ஒரு ஆலோசனைகளை தவிர நிரந்தரமான தீர்வு அல்ல. பொதுவாக இந்த வழக்கை பொறுத்தவரை ஒரு நபரிடம் பட்டாபத்திரம் மட்டும் இருக்குது. ஆனால் வேறொரு நபரிடம் அந்த இடத்துல நிரந்தரமாக 12 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்ததற்கான சான்று இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் சட்டப்படி அந்த இடத்த யார் உரிமை கொண்டாட முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வழக்குடைய தீர்ப்பாக இருக்கிறது. இந்த வழக்கை விசாரித்த நமது மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றம் சட்டப்படி பட்டாபத்திரம் வைத்திருக்கக்கூடிய நபருக்கு அந்த இடத்த உரிமை கொண்டாட முடியுமா, அல்லது 12 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவத்தின் அடிப்படையில் அவர் அங்கே இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் அந்த இடத்த சட்டப்படி உரிமை கொண்டாட முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த வழக்குடைய முக்கியமான தீர்ப்பாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த வழக்கை பொறுத்தவரை நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த வீடியோவானது தற்போது உங்களுக்காக பதிவேற்றம் செய்யப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஏ என்பவர் கடந்த 1990ஆம் ஆண்டு அரசு மூலமாக ஒதுக்கப்பட்ட ஏதோ ஒரு திட்டத்தின் கீழே அவருக்கு இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி வழங்கப்பட்ட அந்த இடத்துல ஏ என்பவர் நிரந்தரமாக வீடு கட்டி வாழ்ந்து வந்திருக்காரு. அப்படி வாழ்ந்து வந்த அந்த வீட்டுக்கு பட்டா, பத்திரம், வீட்டு வரி ரசீது, மின் கட்டணம், இது எல்லாமே அவருடைய பெயரில் வாங்கியிருக்காரு. இந்த ஏ என்பவர் ஏதோ ஒரு காரணத்தினால அவர் குடியிருக்கக்கூடிய அந்த வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த ஏ என்பவருக்கு ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் ஏ என்பவருக்கு நெருங்கிய உறவான பி என்பவரை அந்த வீட்டில் வாடகைக்கு கடந்த 1992ஆம் ஆண்டு குடியமர்த்துறாரு. கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக அதே வீட்டில் பி என்பவர் நிரந்தரமாக குடியிருந்து வராரு. ஆனால் இந்த ஏ என்பவர் ஏதோ ஒரு காரணத்தினால மீண்டும் அந்த இடத்துக்கு வருவதற்காக இந்த பி என்பவரை காலி பண்ண சொல்கிறாரு. ஆனால் இந்த பி என்பவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த இடம் முழுவதும் என்னுடைய பெயரில் தான் இருக்குது. இந்த வீடை கட்டுவதற்கு நான் தான் உங்களுக்கு முழு தொகையும் கொடுத்தேன். அதனால் சட்டப்படி இந்த இடம் எனக்கு தான் சொந்தமானது, உங்களுக்கு சொந்தமில்லை என்று 2 பேருக்குமே இந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஏ என்பவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்துக்கு போகிறாரு. இந்த கேஸை பொறுத்தவரை ஏ என்பவர் மனுதாரர், பி என்பவர் எதிர் மனுதாரர். இந்த பி என்பவரை எதிர்த்து ஏ என்பவர் சம்மந்தப்பட்ட ட்ரையல் கோர்ட்டில் அந்த கேஸை ஃபைல் பண்ணுறாரு. அந்த கேஸை விசாரித்த மாண்புமிகு நீதிபதிகள் ஏ என்பவருக்கு சாதகமாக தீர்ப்பானது வழங்கப்படுகிறது. அதாவது ஏ என்பவர் தான் அந்த சொத்துக்கு உண்மையான உரிமையாளர். அவர் பெயரில் தான் அந்த அனைத்து வகையான ஆவணங்களும் தற்போது அவர் பெயரில் தான் இருக்குது. ஆனால் அந்த பி என்பவருக்கு அனுபவம் மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஏ என்பவர் தான் அந்த சொத்துக்கு உண்மையான உரிமையாளர் அப்படின்னு சொல்லி அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அந்த தீர்ப்பை எதிர்த்து இந்த பி என்பவர் அந்த சப்கோர்ட்டில் ஒரு வழக்கை பதிவு பண்ணுறாரு. அந்த வழக்கை விசாரித்த அந்த சப்கோர்ட்டும் ஏ என்பவருக்கு சாதகமாகவே தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அதை எதிர்த்து மீண்டும் இந்த பி என்பவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, மதுரை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கை பதிவு பண்ணுறாங்க. இந்த வழக்கை விசாரித்த மாண்புமிகு
மதுரை உயர்நீதிமன்றம் வந்து மீண்டும் ஏ என்பவருக்கே சாதகமாக தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இந்த ஏ என்பவருக்கு வந்து அரசு மூலமாக வழங்கப்பட்ட இடமாக இருக்கிறது. அந்த இடத்திற்கு தேவையான எல்லா ஆவணங்களும் தற்போது அவர் பெயரில் தான் இருக்குது. அவருடைய அனுபவத்திலும் அந்த இடம் வந்து தற்போது இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடம் வந்து ஏ என்பவருக்கு தான் உரிமை கொண்டாட முடியும். பி என்பவர் வந்து 12 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்திருக்காரு. ஆனால் நிரந்தரமாக குடியிருந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் அவர்கிட்ட வந்து இல்லை. ஆனால் அவர் வந்து சம்மந்தப்பட்ட அந்த விஓட்ட வந்து நான் இத்தனை ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான அந்த அனுபவ சான்று மட்டும்தான் இந்த பி என்பவர்கிட்ட வந்து இருக்குது. ஆனால் அந்த நிலத்துடைய உரிமை ஆவணங்கள் அனைத்தும் ஏ என்பவருடைய பெயரில் தான் தற்போது கரண்டில் இருக்குது. அதனால் ஏ என்பவர் தான் அந்த சொத்துடைய உண்மையான உரிமையாளர் என்று இந்த மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இதிலிருந்து நம்ம எல்லோருமே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிரந்தரமாக ஒரு இடத்துல 12 ஆண்டுகளுக்கு மேலே அந்த இடத்த வந்து அனுபவம் செய்தாலும் சரி, அல்லது நிரந்தரமாக குடியிருந்தாலும் சரி, அந்த இடத்திற்கான உண்மையான ஆவணங்கள் அனைத்தும் உங்கள் பெயரில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த இடத்த வந்து சட்டப்படி உரிமை கொண்டாட முடியும். இல்லை அப்படின்னா சட்டப்படி யார் பெயரில் முந்தைய ஆவணங்கள், அதாவது அந்த நிலத்துடைய உரிமையாளர் வந்து யாராக இருக்கிறாரோ அவர் பேரில் வந்து அனைத்து வகையான ஆவணங்களும் கரண்டில் இருக்குது அப்படின்னா அவர் தான் அந்த இடத்துக்கு சட்டப்படியான உரிமையாளராக வர முடியும். நீங்கள் வந்து 12 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் இருந்தாலும் கூட அந்த அனுபவம் இருந்ததற்கான அனைத்து வகையான சான்றுகளும் உங்கள் பேரில் வந்து மாற்றி இருக்கீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் தான் நீங்கள் வந்து உரிமை கொண்டாட முடியும். ஆனால் இந்த கேஸை பொறுத்தவரை அந்த இடம் வந்து அந்த ஏ என்பவருக்கு வந்து இலவசமாக அரசு மூலமாக வழங்கப்பட்ட இடம். அப்படி வழங்கப்பட்ட அந்த இடத்துல போயிட்டு 3வது நபர் வந்து 12 ஆண்டுகளுக்கு மேலாக நிரந்தரமாக குடியிருந்தாலும் சரி, அல்லது அனுபவத்தின் பெயரில் இருந்தாலும் சரி, சட்டப்படி அங்கே போயிட்டு இந்த பி என்பவர் வந்து உரிமை கொண்டாட முடியாது. அப்படிங்கிறது தான் இந்த வழக்குடைய முக்கியமான இறுதி தீர்ப்பாக இருக்கிறது. இந்த தீர்ப்புடைய நகல் காப்பி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா என்னுடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பொறுத்தவரை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.